the manner, 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 எந்த விதத்தில நாம படிச்ச அவ்வளவு கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். அயல அந்த விதங்கள் நமக்கு பலதுகள் இருக்குது. ஆகிய நாங்கள் அதை போக பார்த்து கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் முதலாவதும் இரண்டாவதுமான விதத்தை நாங்கள் கவனிப்போம். முதலாவது விதம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும், with fear and trembling. With fear and trembling. பயம் வேதத்தில் மிக முக்கியமான ஒரு சத்தியம். பாவத்துக்கு பிறகு அது மிகவும் அவசியமா இருக்குது அல்ல. பயம், பாவத்துக்கு முன்னுக்கு பயம் அவசியப்பட இல்லை. இந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் என்ற அந்த பண்பு அல்லது அந்த உணர்வு, அது பாவத்துக்கு அப்புறம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தோட மனுஷருக்குள்ள ஆரம்பிச்சது. ஆனா மிருகங்கள் மனுஷரை குறித்து பயப்படுகிறது உலகம் படைக்கப்பட்டு 1650 வருஷத்துக்கு பிறகுதான் அது நடந்தது. 1650 வருஷமா மிருகங்கள் மனுஷரை பார்த்து பயப்பட இல்லை. வெள்ளப்பெருக்குக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், உங்களை பற்றிய பயம் மிருகங்களுக்கு இனி இருக்கும். அதில் அதுக்கு பிறகுதான் மிருகங்கள் மனுஷரை பார்த்து, அதாவது நெபேஷாயா மனுஷரை பார்த்து பயப்பட தொடங்குகிறது. அது வரைக்கும் ஆண்டவர் அதில் கட்டுப்படுத்தி இருந்தார். அதில் பயம் தொடக்கத்தில் இருந்து அது வீழ்ச்சியில இருந்து ஒரு அவசியமான விடயமாக எங்களுக்கு ஆண்டவர் அதை பாதுகாப்பான தன்னுடைய உலகத்தில் மனுஷருக்கு நன்மையும் மிருகங்களுக்கு நன்மையுமாக அதை நன்மையாக ஏற்படுத்தி இருக்கிறார். பயம் பாவத்துக்கு பிறகு வந்திருந்தாலும் அது அவசியமான நன்மையாகவும் இருக்குது. பாவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயம் தேவைப்படுகிறது. நாங்கள் பயத்தை பற்றி 3 சேரார்லையும் பார்க்கிறோம். முதலாவது, மனுஷி புருஷனுக்கு பயப்பட வேணும் என்றதை பார்த்த நாங்கள். இரண்டாவது, பிள்ளைகள் பெற்றாருக்கு பயப்பட வேண்டும் என்றதை நாங்கள் வேத பார்த்த நாங்கள். இப்ப 3வது, பணியாளர்கள் எஜமான்களுக்கு பயப்பட வேண்டும் என்றதை பார்க்கிறோம். ஆண்டவரே கேட்டிருந்தார், நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் அங்கே. அயல பயம் தேவை. பயம் இல்லாம யாராவது நாங்கள் வாழ வலிக்கட்டா, அதாவது அதிகாரத்துக்கு பயப்படாம வாழறது அது பாவம். அது பாவம். அதிகாரத்துக்கு பயப்படாம வாழ வலிக்கட்டா. எனக்கு பெருசா பயம் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் அவர்கள் யாரு, அவர் நமக்கு மேலானவர்கள் என்றா அந்த சொல்லுற வார்த்தையே பாவம். அப்படி கதைக்கலாம் விளங்குறோம். ஏண்டா கத்தர் மேலானவனுக்கு பயப்பட வேண்டும் என்று படிப்பிச்சிருக்கிறார். நான் கத்தரண்டா எனக்கு பயப்பட என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால பயம் குறிச்ச இறையியல் அல்லது த தியாலஜி ஆஃப் ஃபியர் எங்களுக்கு ஆதியாமத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு போகுது. அதே நேரம் பாவகரமான பயமும் எங்களுக்கு வேதம் கதைக்குது. பாவகரமான பயம் அல்ல, அது ஒன்று நாங்கள் பாவம் செய்ய பயப்படாத தன்மை, அது பாவகரமான பயம். பாவம் செய்ய பயப்படாத தன்மை பாவம். அப்படிப்பட்ட பயம் பாவகரமான பயம். அதே நேரம் நாங்கள்
அடிமைத்தன பயம் கொண்டிருந்தா அதுவும் பாவகரமான பயம். அடிமைத்தன பயம் அது பாவகரமான பயம். அதுதான் எங்களுக்கு ரோமர்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட குறித்து அப்போஸ்தலனோட தேவன் எழுதியிருக்கல, நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறாமல் அடிமைத்தனத்துக்குட்படுகிற பயமுள்ள ஆவியை பெறாமல் அயல பயப்படுகிற ஆவியை கொண்டு, அதாவது எங்களோட சுபாவத்தில் நாங்கள் தேவன் சொல்லுறதுகளை விட மிஞ்சி பயப்பட்டா அது பாவம் என்று வேதம் கதைக்க தொடங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் அந்த எய்த்தியருக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்ன பிறகு எய்த்தியருக்கு அதை பயப்பட்டா ஆண்டவர் அது என்ன இது, நீ பாவம் செய்கிற, நான் சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி நீ பயப்படுறீண்டா அது பாவம். அயல பயம் பாவகரமாக மாறுற சந்தர்ப்பங்களையும் வேதம் காட்டும். தேவன் சொன்ன வார்த்தைய மிஞ்சி பயப்பட்டா அதுக்கு மிஞ்சி, அல்ல தேவன் சொன்ன வார்த்தைக்கு பயப்படாம போற. அயல ரெண்டு சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு பயத்தை பற்றி கதைக்கிறது. ஆனா அவசியமான பாவத்திலிருந்து காக்கிற இந்த பூமியில அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு கடவுள் வச்சிருக்கிற வழிமுறையான அந்த பாவ உணர்வு, பய உணர்வு அது அவசியமானது. அதுதான் நாங்கள் போன முறையா மாதாந்த அந்த வாசிப்புல நாங்கள் அச்சமும் பயமும் என்கிற அந்த விஷயத்தை குறித்து எழுதி வாசிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது ஆண்டவர் பாவத்துக்கு பிறகு மனுஷருக்குள்ள ஏற்படுத்தின ஒரு சைக்காலஜிக்கல் சர்ஜரி. அது நேரம் மிருகங்களுக்குள்ள அவர் பெருவளத்துக்கு பிறகு ஏற்படுத்தின ஒரு சைக்காலஜிக்கல் சர்ஜரி. அதுக்கு முன்னுக்கு மிருகங்கள் மனுஷனுக்கு பயப்பட இல்லை, ஏன்னா மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அதற்கு ஏற்பட இல்லை. ஆனா பயம் அங்க மிருகங்களுக்கெல்லாம் வைக்கப்பட்டது. அதனால முந்தி மனுஷன் கிட்ட போனா தண்டவாள இருக்கிறது, இப்ப ஆளை கண்டாலே தூரத்துல பயப்பட வலிக்கிட்டு அதுகள் எல்லாம். அதுல பயம் அதுகளோட பிறந்தது இல்லை, மிருகங்களோட. அது தேவன் அதுக்குள்ள அதை ஊத்தினார் அந்த பயத்தை. அது அதனுடைய ஆத்மாவில் அந்த பயத்தை அவர் வச்சார் மிருகங்களுக்குள்ள. அது பாவத்து ஆதியா 3 மனுஷருக்குள்ள அப்பவே ஆண்டவர் அதை ஏற்படுத்தார். எங்களுக்கு தெரியும், பாவத்தோட மனுஷனுக்குள்ள ஆதாம் ஏவாள் உட்பட எல்லா அவர்களுக்குள்ள ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் பெரிய ஒரு சர்ஜரி நடந்தது என்றதை நாங்கள் ஏற்கனவே வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்று அவ்வளவு நாளும் ஏவாளுடைய கற்பம், ஆதாமினுடைய வியர்வு, அதுகளெல்லாம் அவ்வளவு நாளும் அப்படி இருக்க இல்லை. அங்க வித்தியாசமாக அப்ப அது உடம்பில மாற்றப்பட்டது. டோட்டலா பயாலஜிக்கல் சர்ஜரி அங்க நடந்தது. அது ஆண்டர் அப்படி படைக்கல மனுஷனை. அதே நேரம் மனுஷனுடைய சைக்காலஜிக்கல் சர்ஜரியும் அங்க நடந்தது. அதுக்கு பிறகு பயம், பாவகரமான பயம் அதுகளெல்லாம் இருக்கிறத நாம பார்க்கலாம். அதனால பயம் இந்த இடத்துல கதைக்கிற விஷயம் நல்லதும் அவசியமானதுமான பயம். மனுஷனுக்கு புருஷனுக்கு பயப்படுகிற மனுஷன் பயப்படணும் நல்லதும் அவசியமான பயம். பெற்றாருக்கு பிள்ளைகள் பயப்பட வேணும் என்றது நல்லதும் அவசியமானதுமான பயம். எஜமான்களுக்கு வேலைக்காரர் பயப்பட வேண்டும் என்றது நல்லதும் அவசியமானதுமான பயம். அயால இதை பற்றி எங்களுக்கு வேதம் கதை கேட்கல. எபேசியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம், வேலைக்காரரே எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படியும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படி என்றது எங்களுக்கு வெளிப்படையாகவே கட்டளையாக கொடுபட்டிருக்கிறது. இட்ஸ் எக்ஸ்பிரஸ்லி கமாண்டட். அது இம்ப்ளாய்டு இல்ல, அதாவது உயிர்த்தறிய வேண்டிய விஷயம் இது இல்ல.
இது வெளிப்படையாயே எங்களுக்கு வெளிப்படையா கட்டளையிடப்பட்டிருக்குது. பயத்தோடு நடுக்கத்தோடும் கீழ்ப்படி என்று சொல்லி அயால பயம், அந்த ஃபியர், அது எல்லா கடமைகளுக்குமான நீர், அந்த ஊற்று. அதுதான் நாம தொடக்கத்துக்கும் படிச்சிருக்கிறோம். மனுஷியினுடைய பயத்தை பற்றி கேட்கலையும் படிச்சினாங்க. மனுஷியினுடைய கடமைகள் எல்லாம் இந்த பயம் என்ற அந்த ஊற்றில இருந்தால் வெளியில வரப்போகுது செய்கிறோம் விதங்கள். புருஷனுக்கு புருஷ பக்தி, பயம், மனுஷனுக்கு பயம். அது கெட்ட சொல்லினா பயப்பட சொல்லு, அதனால பயப்பட. அந்த பயம் புதுசா உருவாக்குறதுல ஏற்கனவே மனுஷனுக்கு ஆண்டு வச்சுக்கலான்னு நான் சொல்லிட்டேன். அதில் அதை சரியாக பண்படுத்தி தண்ணி ஊற்றி வளர்த்து அதை அறுவடை செய்யணும். அந்த கடமையில நிறைவேற்றிக்கல பயத்தை. புருஷனுக்கு பயம் இல்லை என்று சொல்லுற பொம்பளை வேசி, வேதத்தின்படி புருஷனுக்கு பயப்பட மாட்டேன்றார். அல்ல, அதாவது கேவலமான கீழ்த்தரமான யாக்கள். அல்ல, சாலமோனுக்கு முன்னால் நின்ற 2 வேசிகள்லாம் அரசன் என்றும் பயப்படாம தங்களுக்குள்ளே பெரிய சத்தமா கதைச்சு வாதாடி கொண்டு நின்றார். அந்த பாயிண்ட் அதுதான் நாங்கள் அதை பார்க்கிறாங்க. அது புருஷனுக்கு முன்னாலேயும் வாய் பொத்தி அமைதியாக இருக்க வேணும், அந்த பயம் இருக்க வேணும் வாய் திறக்கிறதுக்கு முன்னுக்கு. அப்படி இல்லையென்றா அது கீழான கேவலமான பொம்பளை என்றுதான் வேதம் அதை அழைக்க தொடங்கும். விபச்சார பெண்ணை பற்றி கேட்கல, அவள் வாயாடி. அயல் அந்த பொம்பளை பெண் சரியான தேவபக்தியான ஆளுண்ட அந்த வாய் திறக்க கூடாது. அதுல வாய் திறக்க கூடாண்டா உள்ளுக்கு பயம் இல்லாம வாயை மூடி வச்சுக்கொண்டு கமிறது இல்ல. இதயத்தில பயத்தோட கனிவான பயபக்தியாக வாய் திறக்கப்பட வரும். அதான் அந்த பாயிண்ட். அயல அது தான் ஊற்று. அந்த ஊற்றிலே தான் சகல கடமைகளும் வெளியில வர. அயல அதை நாங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறபடியால நான் இதுக்கு மிஞ்சி பயத்தை பற்றி நான் சொல்ல இல்லை. அயல பயம் எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வெளிப்படையாயே அது கட்டளையிடப்பட்டிருக்கு. பயத்தோட கீழ்ப்படிவ எஜமான்களுக்கு. அயல எல்லாரும் வேலை செய்கிற எல்லாரும் தங்களுக்கு வேலை தர்றவர்களுக்கு பயத்தோட கீழ்ப்படிய வேணும். இந்த கடமையில செய்ய பயத்தோட மட்டும் இல்ல, அவர்கள் நடுக்கத்தோட கீழ்ப்படுகிறதுக்கு வேதம் அங்க சொல்லி இருக்குது. நடுக்கத்தோட ட்ரெம்பிளிங், நடுங்கிறது ட்ரெம்பிளிங். இந்த நடுக்கம் என்று சொல்றது பயத்தை ஊண்டி சொல்றதுக்காக, அழுத்தி சொல்லுறதுக்காக தான் அங்க ட்ரெம்பிளிங், அந்த நடுக்கம் அது எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. பயப்படாம நடுங்க மாட்டோம் ஒரு நாள். பயம் வந்தாதான் நடுக்கம் வரும். அயல் அந்த நாம பயப்பட்டா நடுக்கம். அயல அந்த ட்ரெம்பிளிங் என்று சொல்லுற அந்த சொல்லு அல்லது நடுக்கம் என்று சொல்றது அது பயத்தை அதிகமாக வலியுறத்துக்கு அழுத்துறதுக்கான முக்கியமான சொல்லு. எஜமானுடைய அதிகாரத்தையும் அவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இடத்துக்குமான பயத்தால விளையிற நடுக்கம். எஜமானுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அதிகாரம் தனக்கு தண்டனை தர முடியும் என்கிற அந்த பயத்தால அவனை கோபப்படுத்திடக்கூடாது அல்லது எஜமானுக்கு பிரியம் இல்லாம நடந்துடக்கூடாது என்றதை குறிச்ச ஒரு பயம். அத நமக்கு பைபிள்ல அஞ்சிகை என்ற சொல்லாலையும் அதை பயன்படுத்தி இருக்கோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் கர்த்தரை சேவிக்க வருவார்கள். ஓசியா பயத்தோடும் அஞ்சிகையோடும் கடவுளை சேவித்தல். அயல எஜமானா இருக்கிறவருக்கு பயம் மட்டுமில்லை, நடுக்கமும் தேவை.
ஐயோ நாம இப்படி செய்துட்டா என்ன மாதிரி அதுக்கு அவரை கோவப்படுத்தினா ஐயோ அதுக்கு பிறகு பேர் நமக்கு அதோட ஐயோ தான் என்ற அந்த நடுக்கம். அப்பா கேன் எடுத்தா அங்க நடுக்கம், அம்மா கேன் எடுத்தா பிள்ளைகளுக்கு அங்க நடுக்கம் பிடிக்கும். ஏண்டா நடுக்கம் என்றது அவர்கள் கொண்டிருக்கிற அதிகாரத்தால தரப்போற பனிஷ்மெண்ட், தண்டனை. அது போன முறை நாம பார்த்துட்டோம். எஜமான்கள் பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடிந்து கொள்ளுதலும் அடுத்தது சிக்ஷிப்பும். அதால வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நம்மளை வேலை நமக்கு எதிராக ஏதாவது கேஸ் போட்டுடுவாங்க. ஐயோ நம்ம ப்ரமோஷன்களை எல்லாம் நிப்பாட்டிடுவாரு, நாம சம்பளங்களை சரியாக நம்மளுக்கு நம்மள தராம விட்டுடுவாரு என்ற அந்த பயம். ஏன்னா அவங்களுக்கு பனிஷ் பண்றது கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிற. அதால சரியான கவனமா நாம நடந்து எஜமான்கள் எங்களில பிரியம் இல்லாம போயிடக்கூடாது, எங்களால புண்பற்றிடக்கூடாதுன்றத குறிச்ச பயமும் நடுக்கம். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கதைக்கிறோம். 2 சாமுவேல் 18:12, 2 சாமுவேல் 18:12, 1 ராஜாக்கள் 18:9, 1 ராஜாக்கள் 18:9. ஒன்று தாவீது தன் மகன் அப்சலோம யுத்தத்துக்கு படத்தளபதியையும் சேனாபதியையும் இனிய தலைவர்களையும் படை இராணுவத்தையும் அனுப்பிக்கல. அவன் சொன்னது பிள்ளையாண்டான் கவனம் என்ற ஒரு கட்டளை போட்டிருந்தான். அதாவது அவனை கொல்ல வேண்டாம். அப்ப ஆனா ஜோவாப் அவன் கர்வாலி மரத்தில் தொங்குறான் என்ற அந்த செய்தியை கொண்டு வந்த சேவ பட ராணுவ வீரன்கிட்ட நீ அதிலே அவனை குத்தி கொண்டுட்டு வந்து எனக்கு சொல்லி இருந்தீண்டா இப்ப நான் உனக்கு எவ்வளவு உனக்கு கனம் பண்ணியிருப்பேன், பரிசன் தந்து ரிவார்டுலாம் தந்திருப்பேன். அப்ப அவன் சொன்னான் அந்த பதில், என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன், அவர் என்னில பிரியமில்லாம போயிடுவார், அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் வெளிக்கிடையக்கல எல்லாரும் கவனம், அப்சலோம் கவனம் என்று சொன்னவர். அந்த பயம் அவங்க நடுங்கிறாங்க, தாவீதுக்கு பிரியம் இல்லாம போயிடுவோமோ நாங்கள். அதான் அந்த பாயிண்ட். தாவீத புண்படுத்திடுவோமோன்னு பயம். தாவீது அரசன் எங்கள் எடுத்த கட்டைகளையே நாங்கள் மீறி நடந்தா அதால கடைசியில அவருக்கு நாங்கள் அரோசகமாக போயிடுவோமோ. அதைத்தான் நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம். உண்மையில அப்சலோம் சாக வேண்டிய ஆள் தான், அது நியாயம். ஆனா கை வைக்க பயந்தாங்க. ஏனென்றா அங்க எஜமான கட்டளை அப்படி இருக்கு. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். எஜமான அங்க இல்ல, தாவீது அந்த யுத்தத்துல இல்ல. ஆனா தாவீதுடைய கட்டளை, தாவீதினுடைய பிரியம், தாவீது தங்கள அன்பா இருக்கணும் எப்பையும் என்றதுல அவங்க சரியான கவனமா இருந்தாங்க. 2வது விஷயம், ஒபதியா ஆகாபினுடைய சேனாபதி எலியாவை பிடிச்சு கொண்டு வாங்கடா என்று சொல்லி அனுப்பின விஷயத்துல எலியாவை காணேன். ஆனா கோதாரி துன்பம் என்னன்னா எலியா ஒபதியாவுக்கு தான் தென்பட்டான். ஒபதியா இத கண்டுட்டு ஐயோ என்ற ஆண்டவனே ஏன் எனக்கு முன்னால வந்து நின்ற கடைசியில நான் என்ன சொல்ல போறேன்னு இப்ப அதை விட நீ போய் சொல்லணும் போல சொல்லுறேன். கடவுளே இது என்ன செய்யறது? ஆகா போட்ட கட்டளை பாவகரமானது. ஆனா தான் வேலை செய்யற தன் எஜமான நோகடிச்சிடக் கூடாதுன்றத ஒபதியா சரியான கவனமாயிருந்தான். இங்க கண்ட நான் உங்களுக்கு சொல்ல சொன்னவர் அவர் வாழ கூட்டிக் கொண்டு வர அங்கே ஆளண்டு என்ன கூட்டிக் கொண்டு வர ஆவியான வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாருண்டா கடைசியில் அவங்க என்ன என்ன நான் என்ன பைத்தியர் விசரண என்ன நினைச்ச நீயும் என்று, அதாவது நீ என்ன பரியாசம் பண்றியோ என்று என்னோட கோவிச்சிருவார் ஆண்டவனே
என்றான் அவன் கதைச்சான். அந்த பயமும் நடுக்கம். ஒபதியா பரிசுத்தவன் நீதிமான். அவன் தீக்கசியில குவைக்களை பார்த்து பாதுகாத்து சாப்பாடு குத்து கொண்டிருந்த மேனேஜர். அந்த ராணுவ வீரன் அவன் கடவுளுக்கு முன்னாலே தன் எஜமானுக்கும் பிரியமா நடக்கணும் முடியல, சரியான கவனமா இருந்தான். அந்த விதத்துல ஜோவாப் அடங்க இல்ல தாவீதுக்கு. பயப்பட்டான், பயப்பட நடுங்கவன். ஆகாப் ஒபதியாவோட பக்கத்துல இல்ல, ஆனா ஒபதியா நடுங்கிறான் தன் ஆண்டவனுக்கு. போய் செய்திய சொன்னா விஷயம் நடந்தா என்ன நடக்கும்? உண்மையில அது இருந்தா பிரச்சனை. நீவான தெரிஞ்சிடும் காணாம போறேன். ஆவியாளர் உண்மை எங்கேயாவது கொண்டு போக முடியும், அதை நான் நம்புறேன். எந்த ஆண்டவன் நம்பணும் எல்லாம். அவ இப்படி என்ன மாட்டி விடு கடைசியில பேரும் என்று சொல்லி அவன் பயப்பட்டார். இல்ல அயல அந்த பயமும் நடுக்கமும் அவசியம். எஜமான்களோட நாம எங்களுடைய செயல்பாடுகள் நீதியாக இருந்தாலும் இருக்க வேணும். ஆனா அந்த நீதியான விஷயங்களால கூட அந்த பிழையான எஜமான்களுடைய செயல்பாடுகள் புண்பட்டுடக்கூடாதுன்றத கவனமாயிருந்தாங்க. தாவீது கொடுத்த கட்டளையும் பிழை. அப்சலோம் கவனம் அல்ல, அவன் எப்பயோ செத்திருக்க வேண்டிய அப்சலோம். தாவீது நீதி அந்த கட்டளை கொடுக்க இல்லை, ஆகாப் நீதி அந்த கட்டளையை கொடுக்க இல்லை. அப்ப அவங்க மேனேஜ் பண்ணினாங்க அந்த சிச்சுவேஷன், அவனுக்கு கீழானையாக்கள். ஆனா அந்த கட்டளைய மனசுல வச்சு என்ன கடைசியில அவருக்கு முன்னால நாரி போயிடுவோம் என்ற பயம், நாட்டமா போயிடுவோம் என்ற செக். இவன் தான் இந்த மகனை கொண்டார் இப்படி என்றெல்லாம் சொல்ல சொல்ல செய்துட்டான் தானே அவன். இவன் என்ன 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 விஷன் பைத்தியக்காரன் ஆக்கிறான் இவன் என்று சொல்லிடுவான். அந்த பயம் அந்த வேலைக்காரருக்கு இருந்தார். அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் சரியான காரணமா இருக்கணும் எஜமான்களுக்கு பயந்து நடுங்கிறதுக்கு. அது நீதிதானே, அதனால நான் அதை செய்வேன்னு இங்க நாம எஜமான்களை புண்படுத்திட கூடாது கடைசி வரைக்கும். ட்ரெம்பிளிங் வித் ஃபியர், நடுக்கத்தோடு கூடிய பயம். எஜமான்களுடைய அன்பை பெறுறதுக்கு அவங்களுடைய நேசத்தை தக்க வைக்கிறதுக்கு சரியான அவசியம். கர்த்தரும் அப்படித்தான். கர்த்தர் ஒரு நாளும் அநீதியான கட்டளைகளை எங்களுக்கு பிறப்பிக்க இல்லை. அவர் சின்ன விஷயத்திலையும் புண்பட்டுடக்கூடாதுன்றதை நாம கவனமா இருக்க வேண்டும். சின்னனோ பெருசோ பாவம் பாவம் தான். அதனால சின்ன விஷயம் தானே, கர்த்தர் அதை பார்த்த ஒரு மாதிரி அவர் சமாளித்து கொள்ளுவார் நினைச்சுக்கொண்டு புண்படுத்தலாது நம்முடைய ஆண்டவரை. அதே போல நாங்கள் எங்களுடைய எஜமான்கள் ஆண்டவருடைய இடத்துல வச்சிருக்கிற எஜமான்களுக்கும் நாம கவனமா இதைத்தான் நாங்கள் எங்கள் எஜமான்களுக்கு பிரியமா நடக்கிறதனூடாக அவர்கள் எங்கள் மேல் வச்சிருக்கிற பட்சத்தை நாம தூண்டி விடுவோம். அதை இன்னும் பெருக பண்ணணுமே தவிர இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது எஜமான்களுக்கு. மனுஷில வச்சிருக்கிற பிரியத்தை இன்னும் அதிகமாக அதை அனல் மூட்டி எழுப்ப வைக்கணுமே தவிர அதை ஊத்தி அணைக்கிற மாதிரி மனுஷி நடக்கிறார். நான் நீதியா தன்னை கடவுளுக்கு நான் பயப்படுகிறேன். நான் எப்படி நடப்பேன், கடைசியில வாழ போற காலம் புருஷனுக்கு முன்னால நாசமா போறேன். ஏன்னா கடவுள் வச்சிருக்க அதிகாரம் அவங்க. அல்ல நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறன் என்று சொல்லிக்கொண்டு மனுஷனை புண்படுத்த வலிக்கிறேரா. சரியான கவனமா டீல் பண்ண வேணும். பிறகு குடும்பமே நரகமா மாறி இருக்கும் அந்த கால். அதே போல பெற்றாருடைய அன்பை தூண்டி தங்களில் அந்த அன்பை தக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகள் பெற்றார பிரியப்படுத்த பார்க்கும். இது புஷ் பிடிக்கிறது இல்ல நம்ம ஸ்டைல. தாளிச்சு கிழிச்சு அதாவது அளவுக்கு மிஞ்சி செய்கிற சொல்ல இல்ல. அவளுக்கு சொன்ன கட்டளைகளுக்கு கவனமா கீழ்ப்படுகிறார், அவ்வளவுதான் விளங்குது. அயல நாங்கள் அனாவசியமாக மிதமிஞ்சி போய் அவர்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் எதிர்பார்க்க அப்படியும் கேட்கல. உள்ளத கடமையை அதுவே அவங்களுக்கு அதானே அன்பு. அன்பு என்றது நியாயமான சட்டத்தின் நிறைவேற்றம். நியாயமாக சட்டத்தை நிறைவேற்றது. சட்டம் என்னத்தை எதிர்பார்க்குது?
கடவுளுக்கும் அயலாருக்கும் உரிய கடமையை செய்ய சொல்லி அதை நிறைவேற்றினா அதுக்கு பேர் அன்பு. அதுல அந்த அன்பை தக்க வைக்கிறது, அன்பை எங்களை நோக்கி தூண்டுறதுக்கு ஏற்ற விதத்தில் மனசார நேர்மையோட அந்த நியாயமான கட்டளைகளை பின்பற்றுறது. அதை செய்தா சந்தோஷப்படுகிறோம். இல்லாட்டி கோபமும் விசரம் கிளம்பும். எஜமான்களுக்கோ பெற்றாருக்கோ புருஷனுக்கோ எதிர்ச்சல் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன அல்ல ஆண்டவர் சொன்னார், மனுஷ நிமித்தம் புருஷனுக்கு எதிர்ச்சலின் ஆவி வந்துச்சுன்னா அப்புறம் அதை அடக்கிற கிடைச்சல். அவன் எதிர்ச்சல் மூர்க்கம் அடங்கும் வரைக்கும் அதை அதை செய்யாம விட மாட்டான். கடைசியில புருஷனை பற்றி வேதம் கதைக்கு. அதனால மனுஷி புருஷனுக்கு எரிச்சலின் ஆவியை கொண்டு வந்துடக்கூடாது. பெற்றார சமாதானத்தோட பிரியமா இருக்க பார்த்து கொள்ளணும். பிள்ளைகள் மூர்க்கம் கிளம்பிச்சா அதுக்கு பிறகு வர்றீதான் இல்ல, அது அடங்கும் வரைக்கும் கரைச்சல் பிறகு அதுக்கு பெற்றாருக்கு. ஏன்னா ஆவி அப்படி தட்டுப்பட்டுட்டா அதுக்கப்புறம் அடக்கிறது கஷ்டம். அது அதனால ஆண்டவர் சொன்னார், அந்த ஆவிய கவனமா மிதமானதா நிதானமா வச்சுக்கிறது. பிள்ளைகள் பயத்தோட நடுக்கத்தோட கீழ்ப்படிஞ்சிரு. எப்பயுமே உனக்கு ஸ்மூத்தா விஷயம் ஓடிக்கொண்டிருக்கும். இல்லாட்டி குளறுவியல் இல்லை. அதுக்கு பிறகு இல்ல, அதுக்கு பிறகு சாத்து தான். அதுக்கு பிறகு பிட்டம்பு முறியும் வரைக்கும் படுக்க கவனமா நாம இருக்கணும். அந்த ஆவியலை நாம மிதமாக வச்சிருக்க இது கெட்ட வச்சு இதான் அந்த பாவத்தையும் அதிகாரத்தையும் பாவத்தை தடுத்து அதிகாரத்தை நிலவுறத கெட்ட வச்சுக்கிற ஒரு வழி. பயமும் நடுங்குதல். பயந்து நடுங்கினா பாவம் செய்ய மாட்டேன். அப்படி செய்யறியோ அப்ப வலுவ வேண்டிய தெரியும். அதுக்கு பிறகு நடுங்குவேன். அதுல இதுகள் நாமல் எல்லாருலயும் நாம அதை கீழானூர்ல பார்க்கிறோம். இதுக்கு எதிரான பாவம் பெருமையான அலட்சியம். ப்ரவுட் டிஸ்பாய்சிங். எஜமானுடைய அதிகாரத்தை பெருமையோட அலட்சியம் செய்த. பெருமை என்று சொல்ல வழங்கிட்டது எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிட்டார் வேலைக்காரன். அதே நேரம் அலட்சியம் என்றது கணக்கெடுக்காம போறது. அலட்சியம் சொல்றது அதுக்குரிய கணக்கு, அந்த பேரம், அந்த இடைய கொடுக்காம போறது. அந்த அவர் கைத்தற வச்சிருக்கிற இடம், கைத்தற வச்சிருக்கிற அதிகாரம். சில பேர் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறோம். அல்ல சில பேர் வெளியான மற்றாக்களுக்கும் அதை சொல்லுவீர். அல்ல யாரு மாதிரி அங்க நியாயாதிபதிகள் 9:28 நியாயாதிபதிகள் 9:28 காகால் அபிமெலேக்க பற்றி சொன்ன மாதிரி. அபிமெலேக் யாரு? அபிமெலேக் யாரு? சீயமாக்கா? அவன் அங்க அதிகாரி, அவன் ஆளுறான். இவன் இங்கிருந்து பெரிய கதை. காகால் அபிமெலேக்க பற்றி அங்க இருந்த யாக்களுக்கு கதைச்ச. அத மனசுல அப்படி நினைக்கிறதே பாவம். அதை வேற வாயால இப்படி சொன்ன, who is he that we should serve him? அவனை சேவிக்கிறது அவன் யாரு என்ற மாதிரி. அவர் யாரு? அவரும் எங்களோட சம்பளத்துக்கு வேலை செய்யற, எனக்கு கொஞ்சம் படிச்சிருக்கிறார், எங்களுக்கு மேலே இருக்கிற, அவ்வளவுதான் அவர் ரெண்டு பொஸ்ஸ பற்றி யாராவது நம்ம அப்படி கதைச்சா காகால் செய்கிற அதே பாவம் தான். கவனமா நாமல் டீல் பண்ண வேண்டும். அவர்கள் அதிகாரிகள், நமக்கு கடவுள் வச்சிருக்கிற அதிகாரம். எல்லாரும் கடவுளுக்கு கீழே தான் வேலை செய்கிறோம். அதனால கடவுள் தான் அளந்து படி போடுறாரு எல்லாருக்கும். அதில் நாம கவனமாக அவர்களோடு கடவுள் கொடுத்த ஆட்சியை நாமல் அலட்சியம் செய்திடக்கூடாது. அல்லது கிறிஸ்துவனுடைய ஆட்சியை அலட்சியம் செய்த மாதிரி அல்ல. லூக்கா 19:14 லூக்கா 19:14 இந்த மனுஷனங்களை ஆள தேவையில்லை, இவர்களுக்கு பொஸ் ஆயிருக்க தேவையில்லை, இவரை மாத்து.
நாங்கள் இவர் பொஸ்ஸா இருந்தா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இருக்குல்ல. இதெல்லாம் அந்த அதிகாரத்தினுடைய அலட்சியம் பண்ணுற அந்த பயமும் நடுக்கமும் இல்லாத குணம், பாவம் இதுகள். லூக்கா 19:14 கிறிஸ்து என்ன சொன்னார்? யாரடா அப்படி கதைச்சவன் கொண்டு வாங்கடா அவனை முன்னுக்கு, இங்க வெட்டு எனக்கு முன்னாலே அவனை வெட்டு எனக்கு முன்னாலே அவங்க வெட்டி சாக்கொண்டு. அயல சரியான கவனமா இருக்கணும். சங்கீதம் 2:3 அல்ல, இவர் எங்களுக்கு சட்டம் போடுறதுக்கு, சட்டத்தை உடைப்போம், மாறு போடுறோம், அவர் விதி அவற்ற விதிமுறைகளை நாங்கள் உடைப்போம். அவர் எங்களை கட்டி பிணைச்சிருக்கிற அவருடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி அறிவோம். அவருடைய கட்டுகளை அறுத்து கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து ஓடுவோம் என்கிறார்கள். பல்லோத்தில் வீட்டிருக்கிறவர் பார்த்து நகைக்கிறார். நகைத்தல், அந்த நகைப்பு என்ன நகைப்பு? கோபத்தால வர்ற சிரிப்பு. அந்த நகைப்பு கோபத்தால வர்ற பெற்றும் சிரிப்பு. அதனால கடைசியில் ஆண்டவர் அதை சொல்றாரு இல்ல, அயல ராஜாக்களே, பூமியின் அதிகாரிகளே, கிறிஸ்துவ கொஞ்சிருங்க, அவற்றை காலில் விழுந்து, இல்லாட்டி சாவியல் வழியில. அயல இந்த பாயிண்ட் நமக்கு அதுதான் சொல்லு. நாங்கள் கவன ஈனமாக தண்டனைக்கு பயப்படாம, எஜமானுடைய பிரியமங்களுக்கு அவசியம் இல்லை என்ற மாதிரி நாங்கள் சிந்திக்கிறதும் நடக்கிறதும் இந்த கடமைக்கு எதிரான பாவமாக வேதமங்களுக்கு கதைக்கு. எஜமான்களை யாரு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறது? கர்த்தர். எஜமான்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். இவருக்கு அடங்க மாட்டேன், இவர்களுக்கு பொசா இருக்க வேண்டாம், இவருக்கு யாரு கீழ்படுகிறேன் கதை யாருக்கு கதைக்கிறோம்? அதை கர்த்தருக்கு கீழ்படிய மாட்டேன், கர்த்தர் கொடுத்த அதிகாரம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதையால சரியான கவனமாக நாம இருக்க வேணும். இதுக்கு கடவுளோட பழி தீர்த்தலை பற்றி தான் நாம வாசிக்கிறோம். எனக்கு முன்னால கொண்டு வந்து வெட்டுங்குவா அவங்கள, அல்லது அவர் வழியில உங்களை அழிக்காம இருக்கணும்டா கவனமாயிடும். அதையால அதிகாரத்தை, கடவுள் வச்சிருக்கிற அதிகாரத்தை எதிர்க்க வழிக்கிடையக்கல அடங்க மறுத்த அவர்கள் சாவினம் என்றுதான் கடவுளுடைய, அவர்கள் சாவுதான் அவர்களுக்கான தண்டனை. நாம சரியான கவனமா இருப்போம், இருக்க வேணும். அதுல இது முதலாவது விதம், நாங்கள் எங்கட கடமைகளை நிறைவேற்ற ஆபீஸ்ல சரி, ஸ்கூல்ல சரி, இதெல்லாம் அந்த 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவங்கள் நாம பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவங்கள் இவ்வளவு படி. 5ஆம் கட்டளைய நாம 3 பெரிய பிரிவா பிரிச்சு, பிறகு அதுக்குள்ள 2 பிரிவா பிரிச்சு, பிறகு அதுக்குள்ள கட்டளைகள் பாவங்கள் கழிச்சுக்கணும். அப்ப பேசிக்கிறது 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவம் நாம கழிச்சு கொண்டு இருக்கிறது. அதுல பெற்றாருடைய ஸ்தானத்துல இருக்கிறது போல நாம எங்களுக்கு மேல அதிகாரத்துல இருக்கிற எங்களுடைய பாஸ், எங்களுக்கு எஜமான்களா இருக்கிறது, அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அல்லது ஆபீஸா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும், நாம அந்த வீட்டுல வேலை செய்ய போறோம்னாலும் அங்கேயும் இதான் அந்த நிறைவேற்ற வேண்டிய மேனர், பயமும் நடுக்கம். இரண்டாவது விதம் நேர்மையோட கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நேர்மையோட கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நேர்மையோட அதுதான் எங்களுக்கு அப்போஸ்தலனூடாக எபேசியரில கபடற்ற மனதோடு
கொலோசையர் 3:22 கபடமில்லாத இதயத்தோடு, கபடமில்லாத இதயத்தோடு, கபட அற்ற மனம் என்றத நாங்கள் இங்கிலீஷ்ல சின்சியர் என்று சொல்றாங்க. சின்சியரிட்டி, சின்சியர். சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட், சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட், அதாவது எங்களோட மனசுல அந்த கடமைய கடவுளுக்கு முன்னால நிறைவேற்றது மட்டும்தான் இருக்கு. எங்களோட மனசுக்குள்ள ரெண்டு மனசு இல்ல. அந்த கடமைய கடவுளுக்கு முன்னால எங்களுடைய எஜமான்களுக்கு வினைத்திறனாயும் விளைதிறனாயும் செய்து முடிக்கிறோம். அதான் அந்த ஒரே, அதான் சின்சியாரிட்டி, அதான் அந்த நேர்மை. நேர்மைன்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இருக்க என்னத்துக்கு நேர், கடவுளுக்கு முன்னால அது நேரா இருக்குது. நாம் நிறைவேற்ற அந்த கடமை அயலவருக்கு முன்னால அது நேரா இருக்குது அவர்களுக்கு. அதாவது எந்த வளைவும் கோணலும் இல்லை அதுல, அது நேராக நாம நிறைவேற்றி முடிக்கிறோம். என்னத்தை கேட்கிறோமோ அதை நாம செய்கிறோம். அது இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். அது வினைத்திறனோடையும் விளை திறனோடையும் அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. இதான் நான் பல தடவையில மனசார நேர்மையோடு அந்த சொல்ல கதைக்கிறேன். நான் மனசார நேர்மையோடு, இங்கிலீஷ்ல சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட், அந்த வேலையை கனகச்சிதமா செய்து முடிக்கிறார். கனகச்சிதமா செய்கிறது. ஆதியா 39:11-12. ஆதியா 39:11-12. யோசேப்பு போத்திபாருக்கு, தன்னுடைய எஜமானுக்கு அவனுடைய கடமைகள் யாவற்றையும் நேர்மையோடு நிறைவேற்றினான் மனுஷன். போத்திபாருடைய மனைவி, அதாவது அவனுடைய எஜமானி விரும்பியிருந்தாலும் விருப்பப்பட்டிருந்தாலும் தன்னுடைய எஜமானுடைய அந்த சுதந்திரத்தையும் வளங்களையும் துஷ்பிரயோகம் செய்ய பயந்து அந்த வேலையை மட்டும் நேர்மையா செய்த மனுஷன். refused to abuse his mistress. தன்னுடைய எஜமானிய துஷ்பிரயோகம் செய்யாதபடி அவன் வேலைக்காகத்தான் அந்த ரூமுக்குள்ள போனான். அந்த வேலை தான் அவனுடைய அந்த நேர்மை. அந்த இடத்துல கர்த்தர் இந்த வேலைக்கு என்ன இங்க வச்சிருக்கிறார், இந்த வேலையை நான் வினைத்திறனா விளைதிறனா செய்ய இந்த ரூமுக்கு வா. அந்த ரூம்ல கர்த்தர் மட்டும்தான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த கடமைக்கு ஊழியத்துக்கு அவர் அதுக்குரிய பலனை தரும். அப்படிதான் அவர், அப்படிப்பட்ட கடவுள் என்கிற கடவுள். இதுல எந்த எஜமான் அந்த நேரத்தில் என்ன எப்பயுமே பார்த்து கொண்டு நிக்க இல்ல. அதில் அவர் பார்க்காட்டியும் நான் எந்த கடமைய நேர்மையா செய்ய போறேன், அவ்வளவுதான். அல்ல எஜமான் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர்கிட்ட இருந்து நல்ல புழுவும் பெருமையும் வேண்டலாம் என்று அவன் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் என்ன இந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறார். ஆயால அந்த இந்த கடமையை நான் கடவுளுக்கு முன்னாடி நேர்மையா செய்யணும். இப்படிப்பட்ட வேலைக்காரரை வச்சிருக்கிற எஜமான்கள் பாக்கியவான்கள். ஏண்டா அவங்க அதை போத்திவான் செய்தான். அவன் தண்ட சாப்பாடு தண்ட விஷய அதை தவிர வேற ஒன்றே பற்றி ஜோசப்பிட்ட கேட்கறது இல்லை கணக்கு. தண்ட சாப்பாடு அந்த ஒரு சில விஷயம் மட்டும்தான். மற்ற எதுவும் ஜோசப்பிட்ட கேட்கறதுல என்ன செய்யற, என்ன வார, என்ன ஊற அவனுக்கு தெரியும். அவன்
வினைத்திறனா விளைதிறனா செய்து முடிப்பான். வினைத்திறனா விளைதிறனா செய்து முடிப்பான். நம்பி விட்டுட்டு போறான். இது நம்பி விளையலாது. டே படிக்கிறியா, டேய் என்னடா எழுதுறாய், இல்ல நம்பி விடையலாது, நம்பி விடையலாது. இன்னும் அதான் அதுகெல்லாம் தெரியும், இன்னும் ரட்சிக்கப்படையிலையா. ரட்சிக்கப்பட்டா நம்பி விடல வேணுமாக்கள். ரட்சிக்கப்பட்டோம் என்றா அதனுடைய அர்த்தம் பிள்ளைகளை நம்பி விடலாம். அவங்க எங்க போனாலும் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி நேர்மையா நடப்பாங்க தங்களோட கடமைகள். இல்லையண்டா எப்பயுமே ஒரு பயம். போத்திவாருக்கு பயமே வரையில ஜோசேப்பில். ஏன்னா ஜோசேப் அப்படி செய்து கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் அப்படி செய்து காட்டியிருந்தார். அதுதான் 39:6 அல்ல, ஆதியா 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் ஜோசப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றையும் குறித்து விசாரியாக இருந்தான். தன்னை ஐயா சாப்பாடு என்னப்பா ஓகேயா என்றது மட்டும்தான், வேற ஒன்றையும் கிடைக்கிறது. வீட்டுல எல்லா பிசினஸும் அவன் தான் பார்த்து. அங்க எலியேசர் மாதிரி ஆபிரகாமுக்கு எலியேசர் மாதிரி எல்லாம் அவன் பார்த்து மூத்த ஊழியன் சரியா செய்யறான். நம்பி கொடுத்துட்டு போறான் பொறுப்பை, இது செய்து வைப்பான். அப்படிதான் இங்க கண்ட சாப்பாட்டை பற்றி மட்டும்தான் கதை, மற்றபடி ஒன்றே பற்றி கதை இல்லை. அந்த அளவுக்கு ஜோசேப்பினுடைய நேர்மை, மனசார நேர்மையோட அந்த வேலைகளை செய்து முடிக்கிறது. வேலைகளை செய்து முடிக்கிறது. அவன் தன் எஜமானுக்கு சரியான லாபம் அவன் வீட்டில் இருக்கிறது. இல்ல நாம சரியான அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சிருந்தா எவ்வளவு லாபம் வீட்டுக்கு. லாபம் நாம கதைக்கிறது ப்ராஃபிட்டபிள் இல்ல, அதாவது அது செய்ய கிடைக்க வேண்டியதுக்கு மிஞ்சி கிடைக்கும் நமக்கு அந்த ஆளால. அதுக்கு பேர லாபம். லாபம்ன்றது நாம போட்ட காசுக்கு கிடைக்கிற அதுக்கேற்ற அதே வருமானம் இல்லை, அதுக்கு மிஞ்சி நமக்கு கிடைக்கிறது. செலவுகள் எல்லாம் போக வருமானம். லாபம் என்றா என்ன? வருமானம் செலவினம். வருமானம் நம்மட செலவுகள் எல்லாம் கழிச்சிட்டு வர்றது தான் நமக்கு லாபம். எவ்வளவு உழைக்கிறோம் என்றது இல்லை லாபம். செலவெல்லாம் கழிச்சு போட்டு மிச்சம் இருக்கிறதா. அப்ப ஜோசேப்பு மாதிரியான ஆட்களை நாம வேலைக்கு வச்சிருக்கிறது சரியான லாபம். நாம ஆபீஸ்ல வேலை செய்யறது எங்களுடைய எஜமான்களுக்கு லாபமோ நம்மளால. நான் வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன், அது லாபம் இல்லை நாம கொடுக்கிறது. ஏண்டா வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்டா வருமானத்துல இருந்து நமக்கு தர சம்பளத்தை கழிச்சு அங்க ஜீரோ மிச்சம், அங்க ஒன்றும் இல்லை. அதால ப்ராஃபிட் கிடைக்கும், நமக்கு லாபம் உழைச்சு கொடுக்கும். வச்சுக்கிறதால வேலைக்கு இருக்கிறதால சரியான பிரியோசனமும் லாபமும் வரும். ஆதாயமா இருக்கும். ஆதாயம் மட்டுமில்ல, சரியான ஆறுதல் அந்த ஆளால். நாட் ஓன்லி ப்ராஃபிட் பட் ஆல்சோ த கம்ஃபர்ட். சும்மா அவன் அது அந்த அவன் பார்த்து கொள்ள ஐயோ சொல்லிட்ட விஷயமா எல்லாம் செய்து முடிச்சிருப்பான். அந்த பதட்டம் யோசனை ஒன்றும் இல்லை, அது நடந்து முடிஞ்சிருக்கும், அதை செய்து முடிச்சிருப்பான். அதுதான் அந்த நேர்மையா வேலை செய்யறன்னு சொல்றாரு. லாபகரமா வேலை செய்யறது மட்டும் இல்ல, சரியான சௌகரியமாக வேலை செய்ய எஜமான்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது, சௌகரியம் உண்டு பண்ணுறது, அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது. இல்லாட்டி அந்த வேலையை ஐயோ உவன் தான் வேற ஆள் இல்லையோ ஏண்டா அப்புறம் என்னதுக்கு அங்க வேலை செய்வான், விட்டுட்டு கெரியன்னு ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டிய. ஏண்டா நாமளே அங்க பிடிப்பில்லாம போயிட்டோம். அதுல நேர்மையா வேலை செய்யறன்னு சொல்றது, நாங்கள் விளைதிறனோடையும் வினைத்திறனோடையும் வேலை செய்து எஜமான்களுக்கு லாபகரமான வளமாயும்
ஆறுதலான வளமாய் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் சின்சியரிட்டி, நேர்மையா வேலை செய்கிறோம். அப்ப சின்சியரா வேலை செய்கிறோம்னா அது எப்படி நாம பார்க்கிறோம்? ஒன்று effective, efficient, profitable, comfortable. பொதுவா 4 விஷயம் அதுக்குள்ள இருக்கு. effective, efficient, profit, comfortable. அயல அதாவது வினைத்திறன், விளைதிறன், லாபம், ஆறுதல். இந்த 4ம் அந்த செய்யற வேலையால வெளியே வருகிறதுன்றாத்தான் அதுக்கு பேர் நேர்மையா வேலை செய்யும். அந்த விளைதிறன் என்று சொல்றது ஒரு சோப் யூஸ் பண்ணி நாம ஒயிட் ஷர்ட் ஒரு 20 ஷர்ட் துவைக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்டா ஊத்திகள் போய் போறதுக்கு 20 ஷர்ட் உப்பு சோப் போட்டு நாம துவைக்கிறோம்டா அந்த உப்பு சோப்பை தண்ணியில கரைகரையண்டு கரைச்சு அதால ஒரு 10 ஷர்ட் தான் துவைச்சு முடிக்கிறோம் சொன்னா அதுக்கு பேர் விளைதிறன் இல்லை, அது நட்டா. ஒரு ஏங்கர் 400 கிராம் ஏங்கர்ல நாம ஒரு தரமான பிரியமான டீ போடுறோம். உதாரணத்துக்கு நாம சொல்லுவோம் ஒரு 25 டீ போடலாம் என்று சொன்னா அதை குடிச்சா அந்த மாதிரி இருக்கும். அந்த டீ மாவை அள்ளி அள்ளி போட்டு 15 டீயோட ஒரு 400 கிராம் மாவை முடிச்சா அது விளைதிறன் இல்லை. விளைவு திறனா வரையில, திறமையா வரையில விளங்கு. அதுக்கு பேர் விளைதிறன். விளைவினுடைய திறன் என்ன? அந்த ஆளால் எல்லாம் கணக்கா தந்து கணக்கா கொடுக்கறது பேர் விளைதிறன் இல்லை. அது சரியாக அதை பயன்படுத்தி இன்னும் அதுல இருந்து திறமா வெளியில கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் விளைதிறன். அந்த விளைதிறன் பிழைக்கும்னா அங்க லாபம் வராது, நட்டம் தான் வந்து கொண்டிருக்கும். அதுல அதே மாதிரி வினைத்திறன் என்றது அது ஏனைய சில விடயங்களை கவனித்து நாம செய்தாதான் அது விளைதிறனுக்கு பயன்படுத்தப்படும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அயல வேலைக்காரர் நாங்கள் ஆபீஸ்ல பெண் தாராங்க என்றபடியால பெண்ணே கேட்டு கேட்டு வாங்கி கொண்டு போய் நாம அது ஆபீஸ்ல பெண் எடுக்கிறான். ஆபீஸ்ல பெண் எடுக்கலாம் எவ்வளவு ரூபாய், அல்லது A4 ஷீட் யூஸ் பண்ணுறாரு, பேப்பர் யூஸ் பண்றது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாரு. அது நிறைய காசு இருக்குது. பஸ் லைட் எல்லாம் மூவ் பண்ணாம சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அங்க அது ஃபேன் கிடந்து ஆடிக்கொண்டிருக்கும். அது நாம அங்க விளைதிறனா வினைத்திறனா ஆதாயம் தர்ற லாபம் தர்ற விதத்துல ஆறுதல் வேலை செய்யலையாங்க விளங்கு. அது பாவகரமா வேலை செய்கிறோம் நாம. சரியான காரணம். அகில நேர்மையா வேலை செய்ய இல்லை. அங்க நாங்கள் நேர்மையா வேலை செய்ய இல்லை. அதுல இதுக்கு எதிரான பாவம் ஹிப்போக்ரிட்டிக்கல் சர்வீஸ், மாய்மால ஊழியம், மாய்மால பணி, மாய்மாலமான பணி. மாய்மால பணி. கேயாசி செய்த மாதிரி 2 ராஜாக்கள் 5:25, ஜூதாஸ் செய்த மாதிரி யோவான் 13:29, மத்தேயு 24:49,
கிறிஸ்து சொன்ன கதையில வர்ற அந்த எஜமான் செய்த மாதிரி அல்லது வேலைக்காரன் செய்த மாதிரி, வேலைக்காரன் செய்த மாதிரி. இத நம்மட பாஷையில இந்த மாய்மால வேலை என்று நாம சொல்றத கண் துடைப்பு வேலை என்று நாம பொதுவாக சொல்லலாம். கண் துடைப்பு வேலை, ஐ சர்வீஸ். ஆனா வேலையா செய்யணும், சும்மா கண் துடைப்பு வேலை செய்து கொண்டு வேலை செய்யற மாதிரி பாசாங்கு செய்தல், வேலை செய்யற மாதிரி பாசாங்கு செய்தல், அதுதான் ஐ சர்வீஸ். படிக்கிற மாதிரி மேசையில நடித்த, சரியான ஆபீஸ்ல சரியான பிசி மாதிரி என்ன காட்டிக் கொண்டு இருத்தல். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும் நமக்கு. ஆட்களை அடுத்தது தன்னை தான் வேலைக்கு கூப்பிடவ அல்லது தன்னை சட்டியா பிஸி மாதிரி அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே பூந்து கொண்டு இருந்து மவுசையும் போட்டு எல்லாம் அடிச்சோன்னு ஏதோ தெரியும் அங்க வேலை இல்லையே. ஆனா பக்கா இதெல்லாம் அந்த ஆட்களோட ஒரு 1000 கொஞ்சம் பேர் வேலை செய்வதான் தெரியும். இதுகள் இப்படியெல்லாம் நமக்கு சுத்துது வேலை இல்லையே. சில பார்த்தா ஒரு ஃபைலே வச்சு பிரட்டி பிரட்டி பேப்பரும் கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஏதோ செய்யுறீங்க நம்ம. ஐயா, என்ஜினியர் கூப்பிட போறாரு ஃபைல் ரிப்போர்ட் வாசிக்கிறோம் காலமில இருந்து ஒரே வாசிப்பாடே வேலை தெரியும். இவன் ஓபி அடிக்கிறதா இவ்வளவு செய்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ரமோஷனும் இல்லை. வந்த அந்த சம்பளத்தோட இருக்கு. போ, இதெல்லாம் வெளிநாடுகள்ல பார்த்தது. பல வேலை வந்தோம், ஏதோ வேலை செய்கிறோம், என்னத்தை கஷ்டப்பட்டு கூட வேலை செய்து கொடுப்போம். கண் துடைப்பு வேலை, பாஸ் பார்க்கிறாருன்றதுக்காக அப்படி வேலை செய்யறது. உண்மையில அதால விளைதரணும் இல்லை, வினைதரணும் இல்லை. அவனை என்ற கூப்பிடு, ஐயோ அவனை விட அவன் நானே செய்து முடிப்பேன் என்ற அளவுக்கு போயிடும். நாம வெளிநாடுல அது வேலைக்கு வந்துட்டாங்க, இனி என்னன்னு திருப்பி அனுப்பையும் ஒரு மாதிரி கிடக்கு. சரி கிடக்கிற அந்த கண்ட்ராக்டை ரினியூ பண்ண அது திருப்பி அனுப்பிடணும் போகணும். அப்படியெல்லாம் நம்முடைய சொல்லி கவலைப்படுற சந்தர்ப்பங்களும் இருந்தது. என்ன சரி வேலை இல்லைன்னு வந்து செய்தனால என்னத்தை செய்கிறது, அவ்வளவு செலவழிச்சு. அப்படியெல்லாம் கண் துடைப்பு வேலைகள், கண் துடைப்பு. நமக்கும் சில வேளையில அப்படி அந்த காலமில இருந்து ஒரு சாமான் ஓட பண்றதுக்கு அந்த கதைச்சு இஞ்ச கதைச்சு இஞ்ச கதைச்சு கடைசியில சாமான் ஓட பண்ணலன்னா நமக்கே ஒரு குற்ற உணர்வா இருக்கு. என்னடா சாமான் தர இல்லைன்னு சொல்லி அப்ப பஸ் வந்து கேட்டா என்ன சொல்லுவார்? அப்ப ஏதாவது அது சொல்லிக்கல அந்த எதிர்பார்த்த வேலை முடிஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா? இல்ல சார் கதைச்ச நான் சார் இன்ன சார் என்ன நினைப்பின் இதெல்லாம் வேலைக்கு உதவாத ஒன்று வந்து கிடக்கு நம்ம. அப்ப அந்த அதுவே இல்லாம கிணறு வேலை செய்கிறேன் நம்ம இந்த உலகத்துல. இந்த பின்னுக்கு இருக்கிற கச்சேரி பிரதேச இடத்துல போய் பார்த்தா தெரியும். காலம் மேல அங்க வந்து லைன்ல இருக்கிற அங்க சிரிப்பும் கதையும் காலத்தாலே மனுஷனுக்கு விஜயம் தூக்கி அடிக்க சொல்லி ஆக்களை இதெல்லாம். அப்ப வந்து என்ன கொஞ்சம் பொறுங்கோ இந்த வந்துட்டு அப்படி அல்ல, நீ வந்து நீ சட்டம் போடாம இருக்க வேணும் ஒன்றும் இல்லை. காலத்தால வந்து காலம் 8-9 மணிக்கு எப்படி என்றா எவ்வளவு கோபம் பேர் சத்தியான. இஞ்சேமா எல்லாம் அப்படித்தான், வெளிநாட்டுல மட்டுமே இஞ்சே அப்படித்தான். அயால சின்சியர் இல்ல, நேர்மையா வேலை செய்ய இல்லை. அதான் அயால அங்காலே உண்டு. அவன் ஏதோ சாமான் வேண்ட போறான் போல இருக்கின்ற இவங்க யோசிச்சா அது எஜமானே காட்டி கொடுக்கறது போய் கொண்டிருக்கு வழிகேட்டு. யாரு? ஜூதாஸ். நீ செய்யறத சீக்கிரமா செய்யண்டா பணப்பையன் தூக்கி கொண்டு அது போகணும். அப்ப இவங்க நினைச்சாங்களே இன்னும் வேண்ட போறான் பாருங்க. அவன் எஜமானே போட்டு கொடுக்கறது பிளான் பண்ணி கொண்டு போறான். கண் துடைப்பு வேலைகள் இதான் அந்த சரியான. கேஆசி கூப்பிட்டா
ஓம் ஆண்டவனே இஞ்சா நிக்கிறன் என்ற நடிப்பு, பக்கா நடிப்பு, கேஆசி, மாய்மால, நேர்மை இல்லை, எஜமானுக்கு பிரியோசனம் இல்லை. இதனால கிறிஸ்து சொன்ன அந்த உவமை மத்தேயு 24 வர டைம் ஆகும். பாஸ் கொஞ்சம் பிந்தித்தான் வருவார். அது நாம பரவாயில்ல கொஞ்சம் இருந்து கும்மாளம் அடிப்போம். இன்றைக்கு அவர் இல்ல ஆபீஸ்ல. 24:49 தன்னுடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோரை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பெற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப எங்க மாயக்காரர் பங்கடைகிறீங்க? நரகத்தில். கண் துடைப்பு வேலை செய்கிறையாக்கள் நரகம் போறினம். கண் துடைப்பு வேலை, கண் துடைப்பு படிப்பு படிக்கிறையாக்கள் நரகம் போறினம். கண் துடைப்பு படிப்பு மார்க்ஸ பார்த்தா மார்க்ஸ காணையில என்ன படிப்பப்ப அது கடுமையா தண்டிக்கப்பட வேண்டிய ஆக்கள். அப்படி திருந்திலன்னா நரகம், அழுகையும் பெற்கடிப்பு மாணவர்கள். அது இங்கேயும் அழுகையும் பெற்கடிப்பும் தான். அப்படிப்பட்ட அதாவது நாங்கள் எஜமான்களா இருக்கிறோம், ஜாக்கிரதையா இருக்கணும். வந்தா ரிசல்ட் வந்தா பிறகு தலையை பிடிச்சி அடிக்கிறீங்க அடிச்சு ஒரு பிரியோசனம் இல்லை. வர்றத முன்னுக்கு சாத்தி வலுத்தா தான் அது சரி வரும். பிள்ளைகள் பொறுப்பு சரியா உணர்ற அந்த நிலைமைகள் வரும் வரைக்கும் நாம பின்னால கட்டாயம் எச்சரிக்கையா இருக்க வேணும். அதில் மனம் திரும்பும் வரும் வரைக்கும் எச்சரிக்கையா இருக்க வேணும். இல்லாட்டி அது தண்டை பாட்டா படிக்காத ஒரு நாள். மனம் திரும்புதல் வரும் வரைக்கும் தாங்களா விரும்பி படிக்க மாட்டேன். நம்மட புஷ்க்கு தான் படிக்கணும் பிள்ளை. நாமல் புஷ் பண்ணி இவ்வளவு நோட்ஸ் எங்க இருக்கு காட்டு, இவ்வளவு நேரம் என்ன செய்த நீ, என்ன 45 நிமிஷமா என்ன ஒரு பக்கம் தான் எழுதுனியோ, இது என்ன அப்ப படிச்ச நீ ரெண்ட வெளுக்காட்டி அதுகள் இதே கண்டினியூ பண்ணுவாங்க. பிறகு மந்த்லி டெஸ்ட் வரைக்கல, பிறகு டேர்ம் டெஸ்ட் வரைக்கல நாமல் போட்டு மாட்டு கடிக்கிற மாதிரி அடிச்சு நமக்கு பிரியோசனம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? வெள்ளம் தலைக்கு மேல போச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் நாமல் ஜாக்கிரதையா பிள்ளைகள்ல அவர்களுடைய கடமைகள் நிறைவேற்றப்படுதா, அவங்க கண் துடைப்பு படிப்பு படிக்கிறாங்களான்றத கவனம் இல்லாட்டி நாமல் எஜமான்கள் இல்லை. பேசிய எஜமான்களை இருந்தா ஜாக்கிரதையா இருக்கும். கடவுளங்களை எஜமான்களை வச்சுக்கிறோம், அதுக்கேற்ற கடமை நாம அது எஜமான்களை வரைக்கும் வாக்கு அதை கதைப்போம். அயால சரி, எனக்கு கவனமா இருக்கணும். ஐடிலிங் டைம் அல்ல, ஐடல் டைம் அதாவது வீணா செலவழிக்கிற நேரம் கடைசியில் ஆபீஸ்ல வீட்டுல. அல்லது சில பேருக்கு ஆபீஸ்ல இருக்கிறது நோ, எங்கேயாவது வழியில அவருக்கு சுத்தி திரிகிறத அவளுக்கு விருப்பம். உடனே வெஹிக்கிள் ரிக்வெஸ்ட் போடுறது வெளியில வலிக்கிறது. ஏன்னா இங்க இருந்தா பேச்சு வேண்டி கட்டாது ஆளவர்கள். ஏன்னா இங்க இருந்தா அவரோட வினைத்திறன் இல்லாத வேலைகள் வெளியில வரையக்கல அப்புறம் என்ன மங்களம் தான். அதை தப்புறத்துக்கு காலத்தாலே பர்ச்சேசிங் அது இதண்டு வெஹிக்கிள் ரிக்வெஸ்ட் வரும். அப்ப சில வழியில நாம இவன் இருந்தாண்டா நமக்கு மூட் அவுட்டா இது போட்டும் வெளியாகவோ ஏதாவது செய்துட்டு வரட்டும். அப்படியெல்லாம் எவ்வளவு சைன் பண்ணியும் அனுப்பிடுவோம். வேண்டா அந்த ஒரு ஆளால எல்லாமே நமக்கு நாரி போவோம் அன்னைக்கு பல விஷயம். அதனால எஜமான்களுக்கு அப்படி ஒரு அலுப்பு கொடுக்க கூடாது. நாங்க கவனமா இல்ல, கண் துடைப்பு வேலைகள் தான் அதனுடைய காரணம். எங்கேயாவது தின்ன குடிக்கிறோம்னா சரியான சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆக்களுக்கு ஏண்டா அது ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம் தானே. பார்ட்டி என்றா சரியான முன்முறை அனுப்பினோம். அப்படியான ஆக்கள் அதை அரேஞ்ச் பண்ற, சார் பாஸ் அதை செய்யட்டா, அது தின்னறதுக்கண்டே ஆபீஸ்ல வந்தமே. ஐயோ சரியான. ஆகல நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள், கிறிஸ்து எங்களுடைய எஜமான். அதனால இந்த கடவுளுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். பாஸ் சந்தர்ப்பம் வரைக்கல நாம அத பாஸ் சார் நான் கடவுளுக்காகத்தான் உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால என்ன இப்படி சொல்லிட்டீங்க சார்? அப்படிதான் பைபிள் சொல்லுது எங்களுக்கு. கடவுளுக்கு பயந்து வேலை செய்தாதான் நாங்கள் உங்களுக்கு உண்மையா வேலை செய்வோம்.
சத்தியம் சுவிசேஷம் கதைக்கப்படுறது. அப்படி சொல்றதுக்கு ஒரு தில் வேணும். ஏனண்டா அதான் நான் இப்படி வேலை செய்யறான்னு கேட்டுட்டா பிறகு கடவுள் நம்மள இன்னும் உக்கிரகோபம் அடைஞ்சிருவேன். இந்த நாமத்தையும் கடைசியில தூசிக்குரிய இதுக்குள்ள கிடந்தாங்க. அதில் சரியான கவனமா இருப்போம். கர்த்தர் நம்ம இந்த மேனர் ஆஃப் ஒர்க்கிங் எங்களோட வேலை செய்யற விதம் ஒன்று நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடும், இரண்டாவது நேர்மையா வேலை செய்ய தொடர்ந்தும் தேவன் எங்கள் எல்லாருக்கும் பலத்தையும் கிருபைகளையும் தருவாராக. ஆமென், ஆமென்.